நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா தான் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு சாப்பிட உட்கார்றாங்க. ஒரே ஒரு வாய் தான் எடுத்து சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பாடு உள்ளுக்குள்ளார இறங்க மாட்டேங்குது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த ஆடு அதனுடைய உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் அறுக்கப்பட்டிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த அம்மா நடந்த விவரத்தை எல்லாம் சொல்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் ஆடு வாங்கத்தான் சந்தைக்கு ஆடு அனுப்பிச்சேன், சந்தையில் ஆடு இல்லைன்னு வந்துட்டாங்க. சரி பக்கத்து வீட்டில் கேளுன்னு அனுப்பும் பொழுது அந்த வீட்டுக்காரர் வெளியே போயிருந்த சமயம் பார்த்து அந்த அம்மா அவருடைய மனைவி இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவருடைய அனுமதி இல்லாமல் வந்திருக்குது இந்த ஆடு, சரி உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லி நான் அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இதை நான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் சாப்பாடும் வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறதுனால கைதிகளுக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூத்